நீட்டில் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கிறத நான் பார்த்தேன். அந்த கமருதீன் அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, யாருமே இல்லை. இப்படி ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்த பையனுக்கு வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து பாசம்னா என்ன, லைக் எப்படி வந்து ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனா அவங்களோட மென்டாலிட்டியிலேருந்து யூஸ் பண்ணும்போது அவர் வளர்ந்தது ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். ஈஸியாக ஒருத்தரால் மேனிபுலேட் பண்ணுற அளவுக்கான மைண்ட் செட் வச்சிருக்க ஒருத்தர். 10வது வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து சீக்கிரமாக கோவம் எல்லாருக்கும் இல்லை, பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணும்போது அவங்களுக்கான கோபம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். நான் வந்து யாருக்குமே சப்போர்ட்லாம் பண்ணல. அவர் பண்ணது நல்லது கரெக்ட் அப்படின்னா நான் சொல்லலை, அதுவும் தப்பு தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெட் கார்டு கொடுத்து ஒரு கரியர் காலி பண்ண யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ தானே. இதால வந்து அவரோட கரியர் காலி ஆயிடுச்சு. பிளஸ் வந்து அவர் மகாநதி சீரியல்னு ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா போன சீரியல், அதை வச்சு அவருக்கு ஒரு நல்ல நேம் வந்துச்சு. ஆக்சுவலாக ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லி கிளம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மகாநதி சீரியல். இன்னைக்கு திரும்பி அந்த பர்சன் வேற பர்சனாக தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் வந்து அவர் லைஃப் மாற்றலாம்னு சொல்லி வந்தது வந்து நெகட்டிவா அவர் லைஃப் மாறிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, எங்க போனாலும் சரி நம்ம வார்த்தையை கவனமா விட்டுருக்கணும். அதே மாதிரி என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ்ல ஒருத்தர் வந்து நம்ம நெகட்டிவா டார்கெட் பண்ணி அவரோட என்டையர் கரியர் அழிக்கணுங்கிறத நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் யாருமே இல்லாத போது அவருக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ஒரு பாசம் அதிகமாக ஈவன் வினோத் கொடுத்த பாசத்தையுமே அவர் ரொம்ப கேர் பண்ணி பார்க்க நம்ம ஃப்ரெண்டு நமக்காக சொல்றான் அப்படின்னு அவர் நினைச்சாலும், இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கொடுக்குற பாசம் அதை ஓவர்டேக் பண்ணதான் செய்யும். நார்மலா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அது வந்து கொஞ்சம் அதிகமாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இவரோட அறிவுரை வந்து அது ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கெரியரே வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்து போட்டு அழியாத பக்கம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது பத்தாதுக்கு 90 days இருந்தால் அந்த பணத்தையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, எங்க நம்ம பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக விட்டோம்னா நம்மளோட கெரியர், நம்ம ஃபேமிலி, அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.